ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம 2023ல் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் த்ரில்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய பேர் வென் ஈவில் லர்க்ஸ். இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் இருக்கிற ஒரு கிராமம் பேயோட தாக்குதலுக்கு உள்ளாகுது. அந்த பேயை கொல்லவும் முடியல, அதை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க செத்தும் போயிடுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம படத்தோடைய ஹீரோ தெரியாதனமாக அந்த பேயோடைய சாபத்துக்கு உள்ளாயிடுறாரு. அதனால் இவர் மட்டும் இல்லாமல் இவரை சுற்றி இருக்கிற மொத்த குடும்பமே பாதிக்கப்படுது. அதனால் இவர் அந்த ஆன்மாவை அழிக்க கிளம்புறாரு. கடைசியாக அந்த பேய் அழிச்சாரா, இவருடைய மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றினாரான்றது தான் அந்த படத்துடைய மீதி கதை. சரி வாங்க, நம்ம இப்போ திரைக்கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டு, இந்த படத்துடைய ஹீரோ பெட்ரோக்கு ஒரு சத்தம் கேட்குது. அதை அவர் கேட்டுட்டு, இது நம்ம இடத்துலேருந்து வரல, காட்டிலேருந்து வருது, இந்த சத்தத்தை போடுறது நம்ம ரூயிஸும் இல்லை, அதே நேரம் வேட்டைக்காரங்களும் இல்லை, ஏன்னா வேட்டைக்காரங்க அதிகமாக சுட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு நம்மளுடைய நாயை கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்க, அதுக்கு பெட்ரோ இல்லை, நாயை கூட்டிகிட்டு போனால் அவங்க நம்மளை பார்த்துருவாங்க, நான் 3 தடவை என்னென்ன, அதுக்கப்புறம் தான் அந்த சுடுற சத்தம் நின்றுச்சு, அதுக்கப்புறமா இன்னொரு 2 டைம் சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வேட்டைக்காரங்க கிடையாது, அதே நேரம் அவங்க சுடுற அந்த துப்பாக்கி ரைஃபிளும் கிடையாது, அது ஒரு ரிவால்வர் கன்னுன்னு சொல்லிட்டு நிறைய வெளியில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தாலோ அங்கே யாருமே இல்லை. அதனால் அன்றைக்கி நைட்டு பூரா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த காட்டுக்குள்ளார போய் பார்க்குறாங்க. அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நின்று அப்படியே அதிர்ச்சியாக எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தருடைய கை தனியாக பிச்சு கிடக்குது. அதே நேரம் அவருடைய உடம்புமே 2 துண்டா வெட்டி கீழே கிடக்கு. அதை ஜிம்மி பார்த்துட்டு இது யார் செஞ்ச வேலையாக இருக்குன்னு கேட்க, அதுக்கு பெட்ரோ ஏதோ பெருசாக அந்த இடத்த சுற்றி உலாவிட்டு இருக்கு, அதுதான் ரூயிஸோடைய ஆடுங்களையுமே சாப்பிட்ருக்கு, நேற்று நைட்டு ரூயிஸ் வந்து வேட்டையாட போனான், இது ரூயிஸாக இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், ஆனா இந்த உடம்ப பார்த்தா ஏதோ ஷார்ப்பான பொருள்ல வெட்டின மாதிரி இருக்கு, இதை நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இவர் நடந்து போறாரு. அங்க பார்த்தா ஏதோ கீழே கிடக்கு, அதை எடுத்து இவங்க பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஜிம்மி சொல்றாரு, இதையோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியல, சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு, ஒருவேளை இந்த கொலை பண்ணதே ரூயிஸா இருந்தா என்ன பண்றது, இவன் கிட்ட இருக்கிற பொருளுக்காக கூட இவன் அவன் கொலை பண்ணிருக்கலாம்னு கேட்க, அதுக்கு பெட்ரோ வாய மூடு, அவன் இந்த மாதிரி ஒருத்தனை 2 வெட்ட மாட்டான், நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி வெட்டி மீதி பாதி எடுத்து பண்ணிங்களுக்கு போட்டிருப்பான்னு நினைக்கிறியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் ரூயிஸ்க்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு நீ அவன் மேலே இப்படி பழி போடுறான்னு கேட்க, அதுக்கு ஜிம்மி ரூயிஸ்க்கு நம்மளையும் பிடிக்காது, உன்னையும் சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் நீ அவனுக்கு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்க, உடனே பெட்ரோ அங்கேருந்து ஒரு புக் எடுத்து பார்க்குறாரு. அதில் அவர் எந்த வழியாக வந்திருக்காருன்றதெல்லாம் ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இல்லை ரஷ்யன் லாங்குவேஜில் என்ன எழுதிருக்கு, ஆனால் அதை உங்களுக்கு சரியாக படிக்க தெரியல, அதனால் அடுத்த பேஜுக்கு போயிடுறாங்க. அதில் பார்த்தாலோ மரியா எலினான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்கு. அதை வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்களுடைய ரிலேட்டிவாக தான் இவர் இருப்பார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வந்து மரியா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே வந்து என்ன மரியா எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஆளையே பார்க்க முடியல, நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, நேற்று நைட்டு கன் ஃபயர் சவுண்டு கேட்டுச்சு, நீங்களும் எப்படி அதை கேட்டிருப்பீங்க, அதனால் நாங்கள் என்ன சத்தம்னு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், அப்போ இந்த பேப்பர் எங்களுக்கு கிடச்சிது, நீங்கள் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு, ஆனால் அவர் இங்கே வரமாட்டார், அவர் இறந்துட்டாருன்னு சொல்ல, அதுக்கு ஒரு பையன் அவர் எப்போ கிளம்புனாருன்னு கேட்க, மரியா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அவர் கிளம்புனாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அவர் என்னுடைய பையனை கொல்ல தான் இங்கே வர இருந்தாருன்னு இவங்க சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி என்னதான் சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுடைய பையனும் அழுகி போன மாதிரி பார்க்கவே ரணகூடரமாக இருக்காரு. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் தலையிலே கையை வச்சுக்கிறாங்க. அப்போ பின்னாடி மரியா சொல்கிறாங்க, இவன் அழுகி போய் ரொம்ப நாள் ஆகுது, இவனை டிஸ்போஸ் பண்ணாதான் அவரை நாங்கள் இங்கே வர சொன்னோம், எல்லாமே எங்களுடைய தப்பு தான், என்னுடைய பையன் சரியாயிடுவான்னு நான் நினச்சேன், இதை பற்றி நாங்கள் பூசாரி கிட்ட கூட சொல்லியிருக்கோம்னு சொல்ல, உடனே பெட்ரோ கோவமாயி சர்ச்சில் இருக்கிற எல்லாமே செத்துட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இதை எங்களுக்கு வெளியே சொல்லவே பயமாக இருக்குது, ரூயிஸும் மற்ற ஆட்களும் சேர்ந்து எங்களை அடித்து விரட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்கவும் இடம் இல்லை, போகிறதுக்கும் எந்த இடமும் கிடையாது, நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்க, அதுக்கு பெட்ரோ முதல்ல இதை நீங்கள் வெளியில் யார்கிட்ட சொன்னீங்களா, எப்போ சொன்னீங்க, யார்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் யாரோ ஒருத்தவங்க பேரை சொல்ல, வேகமாக அவங்க வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து அந்த வயசானவங்களுடைய பையன் அழுகுன நிலையில் இருக்கான், நீங்கள் ஏன் எதுவும் பண்ணலைன்னு கேட்க, அதுக்கு அந்த போலீஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் அழுகுன படத்தை பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்க, அதுக்கு பெட்ரோ நாங்கள் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க, நிறைய கேஸ் பொய்யா இருந்தாலும் இந்த கேஸ் உண்மை தான், அவங்க அணுவணுவாக செத்துட்டு இருக்கான், அவனை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படிலாம் பேசவே மாட்டீங்க, முதல்ல மேஜரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு ஃபோனை வாங்கி போலீஸ்கிட்ட தராரு. அவங்களோ திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ பெட்ரோ 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை, நேற்று தான் ஒரு கிளீனரை கூட அனுப்பிச்சிருக்கீங்க, அவனும் செத்து போயிட்டான் தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக கத்த, அதுக்கு போலீஸ் என்கிட்ட அவனுடைய குரலை வசத்தாதன்னு சொல்ல, உடனே பெட்ரோ அவருடைய சட்டையை பிடிச்சி என்னடா பண்ணுவ, ஜெயிலில் போடுவியா போடுன்னு சொல்ல, அப்போ ஜிம்மி அவங்கள பிடிச்சி விலக்கி
விடுறாரு. இப்போ போலீஸ் சொல்றாரு, நான் பப்ளிக் ஹெல்த் கேருக்கு வேணா கால் பண்ணி சொல்றேன், அவங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க சரியான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ள போயிடுறாரு. அப்ப இன்னொரு போலீஸ், யாரு கிளீனரை கொண்டு இருப்பாங்க, ஒருவேளை ரூயிஸ் கொண்டு இருப்பானோ, நம்ம இந்த உலகத்தோடைய முடிவுல இருக்கோம், ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு சொல்றத நம்பவே முடியலன்னு ஒரு சொல்ல, அதுக்கடுத்து இங்க காட்டுறாங்க ரூயிஸ் எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ பெட்ரோ அந்த போலீஸ்காரனுங்க அவனை பார்க்கவே வரமாட்டாங்க, அது ஒன்றும் அவனுங்க பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டானுங்க. ஆனா கண்டிப்பா அந்த கிளீனரை யாரோ கொண்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவனுடைய உடம்பு சரியாக கூடாதுன்னு யாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே நேரம் மேயருக்கோ இந்த விஷயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவரு இதை இத்தனை நாளா கண்டுக்காமலே இருந்திருக்காரு. கேட்டதுக்கு இது சால்வ் ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை பத்தி நாங்க வெளியில வாய தரக்கூடாது, வெளியில சொன்னா எங்களை இந்த ஊர்ல இருந்து துரத்தி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பேய் ஊரா மாறிடுச்சு. அவங்க கிட்ட சொன்னாங்க, நாங்க புது கிளீனரை அனுப்புறதுக்குள்ளார நீங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுங்கன்னு. ஆனா நமக்கும் இப்போ டைம் கிடையாது. யூரியல் பார்த்தீங்கன்னா செத்துட்டு இருக்கான், அவனை நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி நல்லடக்கம் பண்ணணும், கிளீனருக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்மளே அதுங்களை எதிர்த்து போராடுவோம்னு சொல்ல, அதுக்கு ரூயி சொல்றாரு, எதை எதிர்த்து போராட போற, அதுங்களை பத்தி உனக்கு முதல் தெரியுமா, என்னுடைய நாய் 4 மாசத்துக்கு முன்னாடி காணாம போச்சு, அது அந்த நாயை என்ன பண்ணுச்சுன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா, அதுங்க என்ன பண்ணணும்னு உனக்கு முதல் தெரியுமா, எதுவுமே தெரியாம நீ மட்டும் பேசாத, நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பெட்ரோ, சரி ஓகே நம்ம போறது தான் போறோம், நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த இந்த இடத்த சுத்தி எல்லாத்தையும் பரப்பி விட்டு போயிடுவோம்னு சொல்ல, அதுக்கு ரூயி சொல்றாரு, அந்த போலீஸ்காரனுங்களுக்கு நம்ம மேல அக்கறையே கிடையாது, அவனுங்களுக்கு என்னோட இடம் வேணும், அதுக்கு தான் அவனுங்க நம்மளை இந்த விஷயத்துல கண்டுக்கவே மாட்டானுங்க, இந்த இடத்துல ஒரு சாத்தம் இருக்கு, நமக்கு வேற வழி இல்லை, நம்ம இங்கிருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு அவங்க வீட்டுக்கு போவ, அன்னைக்கு நைட்டே ரூயிஸ் என்ன பண்ணுவார்னா ஷார்ட் கன்னை தூக்கிட்டு மரியா வீட்டுக்கு போறாரு. அங்க போய் அவங்க பையனை ஷார்ட் கன்னால சுட போவ, அப்ப அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி பேயை கொலை பண்ணக்கூடாது, ஒருவேளை நீங்க அதை கொலை பண்ணீங்கன்னா அது உங்களை கொலை பண்ணிடும், அது நம்மளுடைய உடம்பு எடுத்துக்கும், நம்மளுடைய ஆன்மாவை எடுத்துக்கும், தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க, இது இன்னும் பிரச்சனையா ரொம்பவே பெருசாக்கும், நான் சொல்றது கேளுங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒருத்தவங்களை நான் கூட்டிட்டு வந்து கண்டிப்பா அவனை சாவடிச்சிடறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல, உடனே ஒரு கோவத்துல உன்னை நான் சுட புறம்புறான் வர்றதுக்கு வாய முடின்னு கம்முன்னு சொல்லிட்டு திருப்பி சுட போறாரு. அப்ப அந்த பேய் அவர்கிட்ட சொல்லுது, சுடுறா, தைரியம் இருந்தா சுடு, நான் ஜிம்மியானா வயிற்றுக்குள்ளார பூரத்துக்கு முன்னாடி அவருடைய உடம்புல ஒரு சாத்தான உருவாக்குவேன், நான் இந்த உடம்புல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் மீட் பண்றேன், முதல் நீ அதாண்டா இருப்பேன்னு அது சொல்ல, உடனே ஒரு பயந்து கண்ணெல்லாம் தூக்கிட்டு வேக வேகமா கார்ல ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் பொண்டாட்டி வேக வேகமா ஓடியாந்து, ஏங்க என்னங்க பண்ணீங்க, யாரையும் எதுவும் பண்ணல, முதல்ல கதவு திறங்கன்னு சொல்ல, அந்த நேரம் பெட்ரோ ஜிம்மி 2 பேரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இவன் யாரையும் கொலை பண்ணல அப்பாடான்னு சொல்லிட்டு நிம்மதி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோ, வா இங்கிருந்து நம்ம போயிடலாம், நீ தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத, நம்மளால ஆன்மாக்கள் எல்லாம் எதிர்த்து போராட முடியாது அப்படின்னு எவ்வளவோ சொல்ல, அதுக்கு ரூயி சொல்றாரு, ஒண்ணு என் கூட வர்றதுனா வா, இல்லைன்னா அதை நான் தனியாவே பண்றேன்டா கோழைங்களான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ள போறாரு. அப்ப ஏய் பெட்ரோ, உனக்கு குடும்பம் இருக்கு தானே, அந்த குடும்பத்துக்காக நீ ரிஸ்க் எடுக்க மாட்டா, வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட, அதை கேட்டுட்டு அவரும் இவர் கூட வந்து அவரை தூக்கி டிஸ்போஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. அந்த நேரம் அந்த அம்மாவோ, வேணாம்ப்பா வேணாம்ப்பா விட்டுருப்பான்னு எவ்வளவோ சொல்றாங்க. அதுக்கப்புறமா எங்கடா இவனை கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்க, ரொம்ப தூரத்துக்கு கூட்டின்னு போறோன்னே அதான் எங்கன்னு கேட்கறாங்க. ரொம்ப தூரம்னு சொல்ல, அதுக்கு அவங்க அது தாண்டா நான் எங்கன்னு கேட்கறேன்னு சொல்றாங்க. அப்போ பெட்ரோ ஜிம்மி கிட்ட போய் ஒரு கயிறு எடுத்துனுவா, இவனை கட்டணும், அதுக்கப்புறமா கீழே ஷீட் மாதிரி விரிச்சு இவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு போர்வை பிடிச்சி தூக்க, ஆனா இவங்களால அவரை தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட் இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அப்படியே கீழே போட்டுடுறாங்க தூக்க முடியாம. அதை பார்த்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற பையனும் கத்த, திருப்பியும் ரூயி சொல்றாரு, திரும்பியும் தூக்க இவனை நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தூக்குறாங்க. அப்படியே தூக்கிட்டு வீட்டு வாசப்படி முன்னாடி வரைக்கும் வந்துடுறாங்க. எப்படியோ அங்க வந்த உடனே அந்த போர்வை கிழிஞ்சி அப்படியே அவர் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா இவர் கேட்கிறாரு, ஏய் உள்ள போயிட்டு ஏதாச்சும் பெட்ஷீட் எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்ல, அந்த பையனை எடுத்துட்டு வந்து தரான். அதுக்கப்புறம் எப்படியோ வண்டியில ஏத்தி எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா 300 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப பெட்ரோ, இவனை இங்கேயே போடலாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போலாமான்னு கேட்க, இன்னும் 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிடலாம், இங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க, அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் குறுக்கால வந்துடுறான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அந்த பையனை இடிக்காம இவங்க காரை திருப்பிடுறாங்க. ஆனா அந்த பையனும் அவங்க அம்மாவெல்லாம் கேள்வி கேட்கறான் பின்னாடி நின்றுட்டு. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு போடாடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அந்த இடத்துல அந்த பாடியை தூக்கி போட்டுடலான்னு பாக்குறாங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட், அந்த பாடி அந்த கார்ல இல்லவே இல்லை. இவங்க ஒரு பையனை இடிக்க பார்த்திருப்பாங்க இல்லையா, அங்க எங்கேயோ தவறி விழுந்துட்டு இருக்குது. அதை பார்த்தா அவங்களோ, ஐயோ வேற ஒரு ஊர்ல போட்டு வந்துட்டோமே, அந்த ஊரே சுடுகாடாயிருமேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்ப ரூயி சொல்றாரு, அது நம்ம பிரச்சனையே கிடையாது, இதோட தொல்லை ஒழிஞ்சுது, நம்ம மண்ணு போயிட்டே இருப்போம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு லைட்டா ரிலாக்ஸ் பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் மனசு உள்ள இருந்துட்டே தான் இருக்கு, ஏன்னா அது வேற ஒரு டவுன்ல போட்டோமேன்னு சொல்லிட்டு. அதே நேரம் இங்க ஜிம்மியும் அந்த இடத்துல இருந்து எடுத்த ஒரு சாவி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப இங்க ரூயிஸ் டின்னர்லாம் முடிச்சுட்டு கூலா உட்காந்துட்டு இருக்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஆடை பார்த்துட்டு ஆடு ஆடுன்னு கத்த, உடனே இவர் வந்து அங்க பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு ஆடு இவரே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஷார்ட் கன் எடுத்துட்டு வந்து அதுக்கு நேரம் நீட்டுறாரு. எல்லாமே ஓடி போயிடுது. ஆனா அது மட்டும் அங்கேயே அசராம நின்றுட்டு இருக்க. இவர் அதை சுடலான்னு பாக்குறாரு, ஆனா தயங்கிட்டேவும் நிக்கிறாரு. அப்ப அவருடைய ஒய்ஃப் பின்னாடி போய் ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து, ஏங்க அதை சுடாதீங்க, அதை சுட்டா அந்த சாத்தா நம்மளை பிடிச்சி
பிடிச்சிக்கோங்க, என் வயித்துல புள்ள இருக்கு, சொன்னா கேளுங்கன்னு சொல்ல அவர் அதெல்லாம் கேட்காம அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த ஆட்டை சுட்டு சாவடிச்சிடறாரு. அடுத்த செகண்டே அவங்க அந்த கோடாலியால அவர் மண்டையிலேயே ஒரே பொடி போட்டு அவரையும் சாவடிச்சுட்டு இவங்களும் செத்துறாங்க தற்கொலை மாதிரி. அதோட அன்னைக்கு நைட்டு இங்க இவங்க குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்க அப்ப அந்த பையன் வந்து கதவை தட்டி சொல்றான், ரூயிஸ் இறந்துட்டாரு, அவருடைய ஒய்ஃபும் தான். அது மட்டும் இல்லாம என்னுடைய அம்மாவை காணோம், அவங்க எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. இது எல்லாமே நீங்க அவரை தூக்கிட்டு போய் எங்கேயோ போட்டதுனால நடந்த வேணதான். எனக்கு இப்போ என்னுடைய வீட்டுக்கு போக பயமா இருக்கு, என்ன உங்க கூடவே தங்க விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு எவ்வளவோ கெஞ்சான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெட்ரோ அவரை உள்ள கூட்டிட்டு வந்து தங்க வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு, நீ காலையிலக்குள்ள அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும், அதுவும் இந்த ஊருக்குள்ளாரே நீ இருக்கக்கூடாது. சரியான்னு கேட்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் போவ. அப்ப இன்னும் நான் உங்ககிட்ட சொல்லணும், எலக்ட்ரிக் லைட்டை யூஸ் பண்ணாதீங்க, அது ஒன்றும் ஒளி கிடையாது, சாத்தானோட இருள்னு சொல்லிட்டு அங்க அந்த பையன் போயிடுறான். அப்ப ஜிம்மி, எதுக்கு நீ அவனை இங்க தங்க விட்ட, அவனுடைய அம்மா அவனை விட்டுலாம் போயிருக்க மாட்டாங்க, அவன் போய் சொல்றான், அவனை இங்கேருந்து போ சொல்லுன்னு சொல்ல அதுக்கு பெட்ரோ அவன் பயந்துருக்கான், பாவம் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க அந்த பாடியை எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துக்கே திரும்பி போறாங்க. எதுக்குன்னு பார்த்தா அங்கதான் பெட்ரோவுடைய குடும்பம் இருக்கு, இவருடைய டிவோர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அங்கதான் இருப்பாங்க. அதனால அங்க போயிட்டு ஜிம்மியை அங்கிருந்து கிளம்பி போக சொல்லிடுறாரு. இவர் மட்டும் அந்த வீட்டுக்கு தனியா போய், நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும், கதவை திறங்க, தயவு செஞ்சு உள்ள விடுங்கன்னு எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் உள்ளவே விடுறாரு. உள்ள வந்து சப்ரீனா எந்திரி, குழந்தைங்களெல்லாம் எழுப்பு, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே கழட்டி கீழே போடுறாரு. அதுக்கப்புறமா போய் எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வா போன்னு சொன்னோன்னே அவர் அங்க வந்து போவ. அப்ப சப்ரீனா அங்க வந்து, நீ எதுக்கு இங்க வந்த, வெளியே போ வெளியே போ அப்படின்னு சொல்ல இவரும் ட்ரெஸ்ஸே இல்லாம நின்றுட்டு இருக்காரு. அப்ப அதே நேரம் கவனிச்சிங்கன்னா அங்க இருக்கிற அந்த நாய் வந்து இவருடைய ட்ரெஸ்ஸை முழந்து பார்த்துட்டே இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, இங்க ஒரு பேரழிவு நடக்க போகுது, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுன்னு எவ்வளவோ சொல்ல அவங்க ஒய்ஃப் கேட்கற மாதிரி தெரியல, நீங்க வந்து வெளியே போன்ற வார்த்தையை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவரு வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த பழைய ட்ரெஸ்ஸை தீ வச்சு கொளுத்திடுறாரு. கொளுத்திட்டு உள்ள வந்து, நம்ம இங்க இருந்து கிளம்பணும், இந்த இடத்துல ஒரு சாத்தான் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு இப்ப அது சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் அந்த ஊரே நரகமா மாறப்போகுதுன்னு சொல்ல அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போலீஸுக்கு கால் பண்ணுங்க, இவனை முதல் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்ல அப்ப பெட்ரோ அவர் பையன் கிட்ட போய் பேக்லாம் எடுத்து வை, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ, போய் உன்னுடைய பாப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப அப்ப அந்த பையன் உள்ள போயிட்டு, அப்பா நம்ம அந்த நாயையும் கூட்டிட்டு போலாமான்னு கேட்க கண்டிப்பா கூட்டிட்டு போலாம், கூட்டிட்டு வான்னு சொல்ல அப்ப பக்கத்துல இந்த பையனுடைய பாப்பா வந்து நிக்குது. அந்த பாப்பாவும் அந்த நாய் கூட விளையாண்டுட்டே இருக்க அதே நேரம் இங்கேயுமே இவங்க போலீஸுக்கு உன்னை கால் பண்ணி பிடிச்சி கொடுக்குறனா இல்லையான்னு பாரு, நீ ஏன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேற, இங்க எல்லா டிசிஷனுமே நான் தான் எடுப்பேன், ஒழுங்கு மரியாதை இங்க வந்து போன்னு இவங்க கத்த. அப்ப அவர் கோவப்பட்டு, நீங்க ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டீங்க, இங்க ஒரு சாத்தான் இருக்கு, நீங்க 2 பேரும் லூசுங்களா, நான் சொல்றதை கேளுங்க, நான் அவனை நேர்லயே பார்த்துருக்கேன், இந்த நேரம் எதையும் நினைச்சு ஆர்கியூ பண்ணாத, நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, உனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல, இங்க வந்து இப்ப என்ன கஷ்டப்படுத்தணும்னு பாக்குற, ஏன் இப்படிலாம் பண்ற, என்னுடைய பசங்களையுமே நீ பயமுறுத்துற, நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு போன, இப்போ வரைக்கும் ₹1 கூட தரல, ஆனா இன்னைக்கு திரும்பி வந்திருக்க, எதுக்கு என்னை கஷ்டப்படுத்தவா, பைத்தியக்காரா போடா இங்க இருந்து சொல்ல அதே நேரம் இங்க ஒரு பயங்கர ஷாக்கிங்கான விஷயத்த காட்டுறாங்க. அந்த நாய் அந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சி பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அந்த சின்ன பையனும், அப்பா அப்பா என்னுடைய தங்கச்சி அந்த நாய் கடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம பெட்ரோவை அங்க இருந்து துரத்துறதுலயே குறியா இருக்காங்க. அப்ப அந்த பையன், அப்பா கீழே கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கீழே குனிஞ்சு பார்க்க, ஐயோ என் குழந்தைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு அவரும். அந்த நேரம் அந்த நாய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே ஓடுது. அதை பார்த்துட்டு சப்ரீனாவும் பயங்கரமா துடிக்க, இப்போ பெட்ரோ சப்ரீனா ஹஸ்பண்ட் 2 பேரும் அந்த குழந்தைய தேடிட்டு ஓடுறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல பெட்ரோ அப்படியே நின்னுறாரு. நின்றுட்டு வேக வேகமா திருப்பி அந்த வீட்டுக்கே ஓடியாந்து அவருடைய அந்த மீதி 2 பசங்களை போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு பையன் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. மெத்தையில போய் ஒரு பையனை பார்த்தா அவன் ஒரு மாதிரி நோய் வாய் வந்த மாதிரி அப்படியே பெட்லேயே படுத்துட்டு இருக்கான். கண்ணுலாம் சிகப்பா இருக்கு. அந்த பையனால சுத்தமா நம்பவே முடியல. இவருக்கோ என்ன பண்றதே தெரியாம அந்த பையனை குண்டு கிட்ட தூக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வர அதே நேரம் சப்ரீனா, என்னுடைய புள்ள எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுறாங்க. அப்ப சப்ரீனா ஹஸ்பண்டோ கண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த நாயை சுட போறாரு. அதை பெட்ரோ பார்த்துட்டு, இதை பாரு கண்ணை யூஸ் பண்ணாத, கண்ணை யூஸ் பண்ணனா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு எவ்வளவோ சொல்ல அதுக்கு அவரு, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, அது உன்னுடைய பசங்களுடைய தங்கச்சி, என் கூட வா அப்படின்னு எவ்வளவோ கெஞ்ச அவரும் அங்கேதான் நின்றுட்டு இருக்காரு. அதனால இவர் மட்டும் தனியா போவ என்ன பண்றதுன்னே தெரியல, உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு என்ன தெரியாது வெளில ஓடி போய் திருப்பியும் கண்ணை யூஸ் பண்ணாதரா அப்படின்னு எவ்வளவோ கத்த அவரும் காரை எடுத்துட்டு வேக வேகமா இங்கே போயிடுறாரு. இவருமே அந்த காரை துரத்திட்டு வேக வேகமா ஓடுறாரு. விடுற மாதிரி தெரியல. அப்ப அங்க பார்த்தா போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்துட்டு, என்னுடைய பொண்ணை காப்பாத்துங்க, அது ஒரு நாய் இழுத்துட்டு போயிடுச்சு, அது அவளை நம்ம கிராமத்துக்கு தான் தூக்கிட்டு போயிருக்கோம், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கு அந்த போலீஸ், அட பாவீங்களா நாய்க்காக வாடா கால் பண்ணீங்க, நான் தான் அப்பவே சொன்னல அதெல்லாம் தொடாத பிரச்சனை ஆயிடும்னு, அது மட்டும் இல்லாம நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே வரக்கூடாது, எதுக்கு இங்க வந்த, அதான் அவளுக்கும் உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல, இங்க கிளம்புன்றாரு. ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம இவரு, இதை பாருங்க நாயை எங்கேயாவது ரோட்ல பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு கண்ணால மட்டும் சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ ஓடுறாரு வேக வேகமா. அப்படி ஓடும்போது ஒரு கன் ஃபயர் சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அந்த பைத்தியக்காரன் சொன்ன மாதிரி அந்த நாயை சுட்டுட்டான். அதை பார்த்த பெட்ரோவோ, கொய்யால கூண்டோட ஒளிஞ்சிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா திருப்பி ஒரு வீட்டுக்கே ஓடுறாரு. அங்க வந்து பார்த்தாலும் அந்த சின்ன பொண்ணு திருப்பியுமே அங்க உயிரோட வந்து நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்தா இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இந்த பொண்ணு
பொண்ணு எப்படி உயிரோட இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பா அவங்க ஒய்ஃபோ லியோக்கு கால் பண்ணுங்க, பொண்ணு உயிரோட தான் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்ல, இவரும் அதெல்லாம் கண்டுக்காம வேக வேகமா அவங்க பையனை கூட்டிட்டு கார்கி எங்கன்னு சொல்லிட்டு அதை தேடுறாரு. ஆனா இவருக்கு கார்கி கிடைக்கவே இல்லை. அதனால இவர் சின்ன பையன் கிட்ட எங்க கார்கின்னு கேட்க, அந்த பையன் எனக்கு தெரியாது, அண்ணனுக்கு தான் தெரியும்னு சொல்ல, உடனே அவரு அந்த பையன்ட்டு போயிட்டு எங்கப்பா கார்கி எங்க சொல்லுன்னு கேட்க, அந்த பையன் சில மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்ப சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வேணுமா எது வேணாலும் வாங்கி தரேன், தயவு செஞ்சு கார்கி எங்கன்னு சொல்லு, அப்பதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல, உடனே அந்த பையன் பெட்ரோவுடைய கையை தூக்கி ஒரு ஷெல்ஃப்ல வைக்கிறான். அதுக்குள்ள பார்த்தாலோ அந்த கார்கி இருக்கு. அதை எடுத்துட்டு வேக வேகமா கேரேஜ்ல பூந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியில வராங்க. அந்த நேரம் அந்த பாப்பா ஒரு விஷயம் சொல்லுது, அப்பா உன்னை கொல்ல போறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க காரை எடுத்துட்டு வந்து நம்ம 2 பேரையும் நசுக்க போறாருன்னு சொல்ல, அதே நேரம் இங்க பெட்ரோ வெளியில வராரு. அவர் ஒய்ஃப் கார்ல ஏறுவாங்கன்னு பாக்குறாரு. ஆனா அவங்க ஏறாம அப்படியே பார்த்துட்டே இருக்க, அப்ப எதிர்க்க லியோ வந்து ஒரு காரால அவங்க 2 பேரும் ஏத்தி அங்கேயே சாவடிச்சிடுறாரு. அத அவனுடைய பெரிய பையன் கண்ணால பாக்குறானே தவிர அவனால கத்த கூட முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனுடைய மனநலம் எப்படி இருக்கும்னு அந்த நேரம். அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு பெட்ரோ வேக வேகமா வண்டி எடுத்துட்டு அவர் ஊருக்கு கிளம்பிடுறாரு. அதே நேரம் இங்க பார்த்தா லியோ ஒன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. அவரை பார்த்துட்டு எல்லாரும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்ல, அதே நேரம் ஒரு வெளியே பாக்குறாரு. அங்க பார்த்தா அந்த சின்ன குழந்தை விளையாண்டுட்டு தான் இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை தான் பேயா என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறமா பெட்ரோ இங்க அவருடைய அம்மா வீட்டுக்கு பசங்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்களும் பசங்களை பார்த்துட்டு, அட ஆச்சரியமா இருக்கே, எப்படி அவங்க குழந்தைய கொடுத்தாங்க, சரி சப்ரினா கார் தானே, அவ எங்கன்னு கேட்க, அதுக்கு பெட்ரோ நீங்க ஜிம்மி கிட்ட எதுவும் பேசலன்னு கேட்க, அதுக்கு அவங்க இல்லையே என்னாச்சு யாராவது சேர்த்துட்டாங்களான்னு கேட்க, அதுக்கு பெட்ரோ முதல்ல கார்ல இருங்க, கார்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கார்ல போறாங்க. அப்ப அவங்க அதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம அதெல்லாம் விட்டு எவ்வளவோ தூரத்துல இருக்கோம், அதெல்லாம் நடக்கும்ன்றது உண்மைதான், ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே வெறும் கட்டுக்கதை, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்கன்னு சொல்ல, அதுக்கு பெட்ரோ இல்லம்மா நிஜமாலுமே அது நடக்குது, ஜிம்மியுமே அதை பார்த்தான், நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போய் ஆகணும்னு சொல்ல, அதுக்கு அவங்க இது சப்ரினாக்கு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு ஜிம்மி கேட்கறாரு, சரி அது நம்ம கிட்ட வராம இருக்கணும்னா நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அது ரொம்ப மோசமானது, அது ஒருத்தவங்களுடைய உடம்புக்குள்ளார புகுந்து அது பிறக்கிறதுக்கு பயன்படுத்திக்கும், அது நம்மள நெருங்காம இருக்கவும் சில வழிகள் இருக்கு, அது என்னன்னா எலக்ட்ரிக் லைட்டை யூஸ் பண்ணக்கூடாது, 2வது மிருகங்கள் பக்கத்துல ரொம்ப அட்டாச்சா இருக்கக்கூடாது, 3வது அதுங்களுக்கு சொந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கவே கூடாது, அப்புறம் எந்த வகையிலுமே அதை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா எப்பயுமே அந்த பேயோட பேரை சொல்லி அதை கூப்பிடவே கூடாது அப்படின்னு இவங்க சொல்ல, உடனே அந்த சின்ன பையன் சாத்தானுக்கு பேர்லாம் இருக்கான்னு கேட்க, அவங்களும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த பேயோட ஒரு பேரா சொல்லிட்டே வராங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே முக்கியமான ஒரு ரூல் இருக்கு, எப்பயுமே அதை கன்ஸால கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, உடனே பெட்ரோ வாயை மூடுங்க, இதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பேங்க்ல வண்டி நிறுத்தி பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. அதே நேரம் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இப்போ காசு இல்லை, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கார்ல உட்காந்துட்டு இருக்க, அப்ப அந்த நேரம் பார்த்து இவருடைய பெரிய பையன் கத்துறான், ஏன்னா இவர் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா அந்த பையனுக்கு வேற ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்துருவாரு, அதனால அந்த பையன் கத்திட்டே இருக்க, அந்த நேரம் பார்த்து சப்ரினா போன்ல கால் பண்ணுவாங்க, அவங்க தான் செத்துட்டாங்களே எப்படி கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பெட்ரோ அந்த போனை பிடிக்கிட்டு கார்ல இருந்து வெளியே இறங்கிடுறாரு. அங்க போய் சொல்லுன்னு சொல்ல, அப்போ அவங்க சொல்றாங்க, நீ என்னோட பசங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, எனக்கு அவங்க திரும்பவும் வேணும், பெரிய பையனால ரொம்ப நேரம் மெடிசன் இல்லாம இருக்க முடியாது, அதனால அவனை வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு வா, மறந்துடாத உன்னுடைய பசங்க எப்பயுமே உன்னை விரும்பல, அவங்களுக்கு உன்னை பார்க்க கூட பிடிக்கல, அவங்களுக்கு உன்னுடைய வீட்டுக்கு வர எந்த இஷ்டமுமே இல்லை, அவங்க உன் கூட கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, அதனால தான்டா நான் உன்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டேன், ஊர்ல இருக்கிற எல்லாரு கூடயுமே படுத்தான், நீ யாருமே இல்லை, நீ ஒரு வேஸ்ட், நீ எனக்கு ஒரு ஊனமுற்ற பையனை கொடுத்துட்டு போயிட்ட, அவனை நீ கொலை பண்ணியே ஆகணும், ஏன்னா நீ ஒரு கொலகாரம் தானே, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்டா நீ யாருன்னு, அது மட்டும் கிடையாது இப்ப நீ எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும், நாங்க வந்து என்னுடைய பசங்களை கண்டிப்பா திரும்பி கூட்டிட்டு போயிடுவான், உனக்கு இன்னும் நான் யாருன்னு தெரியல காட்டுறேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, சப்ரினா இது நீ கிடையாது, உன்னுடைய புருஷன் உன்னை அங்கேயே கார் ஏற்றி கொண்டதை நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லி அந்த போனை அங்கேயே போட்டு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு போய் ஒரு ஓரமா உட்காந்து அழுவ, அப்ப ஜிம்மி வந்து என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்பதான் அவர் சொல்றாரு, சப்ரினா இறந்துட்டா, அவ இப்ப உயிரோட இல்ல, அந்த போன்ல பேசுனது சப்ரினாவே கிடையாது, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, என்ன இது பைத்தியமாக்குது, நானும் ஒரு கோலை, என்னால இந்த வாழ்க்கைய எப்படி வாழணும்னு கூட தெரியாம இத்தனை நாள் இப்படியே இருந்துட்டேன், ஆனா இப்பயோ என்னுடைய குடும்பத்தையே கிட்டத்தட்ட நானே கொண்டுட்டேன், இந்த ஊரை விட்டு நம்ம வெளியே போய் ஆகணும், இந்த ஊருக்கே திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாரு. அப்ப ஜிம்மி இதை பாரு அவங்க நம்மள பார்த்துட்டு இருக்காங்க, பசங்க பயந்துருவாங்க, அமைதியாரு அப்படின்னு சொல்ல, நான் சொல்றத நல்லா கேளு, எனக்கு ஒருத்தையே தெரியும், அவளுடைய வீட்டில் நம்ம தங்கிக்கலாம், அவளும் இதே மாதிரி சில அமானுஷ நிகழ்வுலாம் அனுபவிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாம அவன் நமக்கு கொஞ்சம் பணமும் கடன் தருவா, நம்ம அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க அவரை கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போனாலும் அவங்க இந்த வீட்டுல எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது, வேணும்னா நீங்க எவ்வளவு நாளாலும் இங்க தங்கிக்கலாம்னு சொல்ல, அதுக்கு பெட்ரோ இல்ல நாங்க சிட்டிக்கு போறோம்னு சொல்ல, அதுக்கு ஜிம்மி இப்ப நம்ம கண்டிப்பா சிட்டிக்கு போய் தான் ஆகணுமா, நம்ம ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கும், கொஞ்சம் பிரேக் விட்டுடலாமே, மித்ராவே ஓகே சொல்லும்போது நீ ஏன் வேணான்ற, அவங்க தனியா தான் இருக்கா, நம்ம இங்க இருந்தா அவளுக்கு சேஃப் தானு கேட்க, அதுக்கு பெட்ரோ இதை பாரு அதெல்லாம் முடியாது, நம்ம சிட்டிக்கு தான் போறோம், பிளானை சேஞ்ச் பண்ணாத, அவகிட்ட இருந்து கொஞ்சம் பணம் மட்டும் வாங்கிட்டு வா, திரும்பி நம்ம கொடுத்துருவோம் சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு ஜிம்மி அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, பணம்
பணம் வந்து இப்போ பேங்க்ல இருக்கான், அது எடுக்கிறதுக்கு திங்கக்கிழமை வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க. எப்படி பார்த்தாலும் திங்கக்கிழமைனா நம்ம திருப்பி இங்கே தானே வந்தாகணும்னு சொல்ல, அது கேட்டுட்டு பெட்ரோ உட்காந்துட்டு இருக்க. அப்போ அந்த சின்ன பையன் வந்து அண்ணன் பாத்ரூம் போயிட்டான்னு சொல்ல, உடனே அவரும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இங்க ஜிம்மி அவங்க கிட்ட கேட்கறாரு, நீங்க உண்மையிலுமே ஆவி பிடிச்ச ஒருத்தனை பார்த்திருக்கீங்க தானே, என்கிட்ட நீங்க ஒரு டைம் சொன்னீங்க, அவன் கூட நீங்க ரொம்ப நாளா வாழ்ந்ததாகவும் என்கிட்ட சொன்னீங்க, ஆனா அதை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது, இப்போ நாங்க நிஜமாலுமே ஒரு பேயை பார்த்தோம்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்படியா எங்க பார்த்தீங்க, நீங்க அதை ஒருவேளை நேரில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு சாதாரணமா நின்று பேசிட்டு இருக்க முடியாது, அரண்டு போயிருப்பீங்களேன்னு கேட்க, அதுக்கு அவரு நாங்க எதை பார்த்தோன்னு எங்களுக்கு சரியா தெரியலன்னு சொல்ல, அதுக்கு அவங்க எந்த ஒரு குழந்தையாச்சும் அழுவாம அப்படியே நின்றுட்டு இருந்துச்சா, ஏதாவது நிழல் தானாவே நவுந்துச்சா, அப்புறம் மிருகங்கள் இது வரைக்கும் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிச்சான்னு கேட்க, அதுக்கு அவர் எனக்கு தெரியல, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு என்னால் புரிஞ்சுக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வெளியில போயிடுறாரு. அதுக்கப்புறமா நைட்டு பெட்ரோ ஜிம்மி கிட்ட, அப்ப இதுதான் மித்ரா இல்லையா, உனக்கு அவளை எப்படி தெரியும்னு கேட்க, அதுக்கு ஜிம்மி சின்ன வயசுலேருந்தே உங்களை எனக்கு தெரியும், சரி அதெல்லாம் விட நீ ஏன் தூங்காம இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரு என்னால் தூங்க முடியாது, நான் பையனையும் பார்த்துக்கணும் அம்மாவையும் பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் பெரியவன் காரை விட்டு வெளியே இறங்கி வரவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு நம்ம இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கியே தரலன்னு சொல்ல, அதுக்கு ஜிம்மி நம்ம ஏன் அவனை தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு அவரு ஐயோ அது வேணவே வேணாம், இன்னும் பிரச்சனை ஆக்கிடும்னு சொல்லிட்டு காரில் ஏறி உள்ள போயிடுறாரு. அங்கே போயிட்டு நான் தான் பாப்பா கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்னை தாண்டி எதாலையுமே உனக்கு தொட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கார்லேயே பையன் கூட இருக்காரு. அதுக்கப்புறமா இங்க இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்க, அப்ப இங்க ஏதோ ஒரு உருவம் வந்து பெட்ரோடைய பையனை பார்த்துட்டு போகுது. அதே நேரம் இங்க உள்ளேயோ பார்த்தா பெட்ரோடைய அம்மா அந்த பேயை சபரினா நினைச்சுக்கிட்டு, நீங்க வந்துட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, அதுக்கு அந்த பேய் நான் என்னுடைய பசங்களை தூக்கிட்டு போக வந்தேன், யாராலையும் தொட முடியாத ஒரு இடத்துக்கு நான் அவங்கள தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க அதை எந்திரிச்சு பார்த்துட்டு கீழே வேக வேகமாக ஓடியாந்து பெட்ரோ கிட்ட, பெட்ரோ ஏதோ நடக்குது சீக்கிரமா உள்ள வான்னு சொன்ன உடனே அங்க அவர் உள்ள வராரு. அப்போ அவங்க அம்மா மேல ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா அது சபரினா கிடையாது, அதுகிட்ட தான் சின்ன பையன் இருக்கான், எப்படியாவது போய் காப்பாத்துன்னு சொல்ல, உடனே ஒரு மேலே ஏறி போய் பொறுமையா பாக்குறாரு. அங்க பார்த்தாலோ அது சொல்லுது, நான் என்னுடைய பையனை தூக்கிட்டு போக தான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் யாராலுமே என்னுடைய பையனை தொட முடியாது அப்படின்னு பேசிட்டு வேகமா போய் அந்த மெத்தையிலேருந்து கீழே குதிச்சிருது. அதை பார்த்து பெட்ரோவோ ஐயோ என் பையனை தூக்கின்னு குதிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே வந்து பார்க்க, அங்க பார்த்தாலும் யாருமே இல்ல. உடனே ஜிம்மி கிட்ட நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறாரு. அங்க போய் பார்த்தாலும் கார் பூரா ஒரே ரத்தமா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற பையனுக்கோ எதுவுமே ஆகாம அவன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். இவர் எவ்வளவு சொல்லியுமே அவனால கதவை ஓபன் பண்ண முடியல. அதனால அந்த கார் கண்ணாடி உடைச்சி உள்ள போய் அப்பா வந்துட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளியே போய் அந்த சின்ன பையனை தேடுறாரு. அதே நேரம் அங்க ஜிம்மியும் பிளாஷ் லைட் எடுத்துட்டு வர, அப்போ மிர்தா சொல்றாங்க அந்த பேய் வந்து இந்த பையனுடைய உடம்புக்குள்ளாரதான் பூந்துருக்குன்னு சொல்ல, அதுக்கு அவரு அப்படிதான் கிடையாது, அந்த பையனோட இயல்பே அப்படித்தான் சொல்ல, அதுக்கு அவங்க இரு நீ கொஞ்சம் வந்து அந்த பையனை கொஞ்சம் பாரு, அவனுடைய கையெல்லாம் கவனி, அது அவனுடைய உடம்ப பிடிச்சிருச்சு, ஆனா அவனுடைய மைண்டை பிடிக்க முடியாது, அதனால அது என்ன பண்ணுனா அவனை ஒரு கனவு உலகத்திலே வச்சிருக்கோம், அவன் முழு கான்சியஸுமே இழந்ததுக்கு அப்புறம் அதை அவனை ஆட்கொண்டுடும், அதனால நீ உன்னுடைய பிரதரை கூட்டிட்டு வா, நமக்கு உள்ள வேலை இருக்கு, அது இப்ப இந்த இடத்த சுத்தி எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு, நீங்க எதை எதிர்த்து போராடுறீங்கன்ற ஒரு ஐடியா கூட உங்களுக்கு கிடையவே கிடையாது, ஒழுங்கு மரியாதை என் பேச்சு கேட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள கூப்பிட, இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் மித்ரா சொல்றாங்க, நீங்க ஒரு குழியில விழ பயந்தீங்கன்னா அது உங்களுக்கு கீழே ஒரு குழியை உருவாக்கும், நம்மள மாதிரி மக்கள்லாம் அதை சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், அதுக்கு என்ன காரணம்னா அது அந்த மாதிரி நம்மள மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கு, ஆனா உண்மை அது கிடையாது, நம்மளால அதை சமாளிக்க முடியும், இங்க 7வது ஒரு விதி இருக்கு, அது என்ன தெரியுமா, சாவை நினைச்சு எப்பயுமே பயப்படக்கூடாது, அதனாலதான் சொல்றேன் உங்க பையனை அவ தூக்கிட்டு போயிட்டான்னு பயப்படாதீங்க, அப்படி பயந்தீங்கன்னா எப்பயுமே உங்க பிள்ளைய உங்களால பார்க்கவே முடியாது, உங்களுடைய பயம்தான் அந்த ஆன்மாக்கு பலம், ஏன்னா உங்களுடைய பயத்தை பத்தி உங்களை விட அதுக்கு நல்லாவே தெரியும், இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுடைய பையனை தேடி போறது வேஸ்ட், அதுக்கு பதிலா நீங்க இங்க ஒரு அழுகுனவனை தூக்கி போட்டு போனீங்க தெரியுமா, அந்த பாடியை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஒரே வழின்னு சொல்ல, அதுக்கு ஜிம்மி அவன் தான் செத்துட்டானே, அவன் சாவாம இருந்தா எப்படி அந்த பேய் இந்த மாதிரி வெளியே வந்திருக்கும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க இல்ல அவன் இன்னும் சாவல உயிரோட தான் இருக்கான், அவனை கண்டுபிடிச்சி சரியான முறையில அவனை அழிச்சா மட்டும்தான் இந்த ஆன்மா உருவாகிறத நம்மளால தடுக்க முடியும், அவனை நீங்க எந்த இடத்துல போட்டுட்டு வந்தீங்கன்னு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு பெட்ரோ நாங்க அதை ஜெனரல் பைரன் கிட்ட போட்டு வந்தோன்றாரு, அதை அவங்க கேட்டுட்டு அது ரொம்ப தூரத்துல இருக்கு, எப்படி கரெக்டா அங்கதான் போட்டீங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்க, அதுக்கு அவங்க ஏன்னா நாங்க அங்கதான் அவனை தூக்கிட்டு போய் போட்டோம்னு சொன்ன உடனே இவங்க அட பாவீங்களா, அவன் மேல பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுமா அவனை தூக்கிட்டு போனீங்க, நீங்க சரியான முட்டா பசங்களா தான் இருப்பீங்க, சரி வாங்கன்னு சொல்லிட்டு கார்ல எல்லாம் ஏறி போறாங்க. இவங்க எங்க போவாங்கன்னா பெட்ரோவும் மித்ராவும் ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அதே நேரம் ஜிம்மியும் அந்த சின்ன பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வரதான் போறாரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா மித்ரா சொல்றாங்க முத இந்த ஊர்ல ஒரு சாத்தான் உருவாச்சு, ஃபர்ஸ்ட் நாங்க ஒருத்தன் அந்த மாதிரி நடிக்கிறான்னு நினைச்சோம், ஆனா அவன் உண்மையிலேயே நடிக்கல, ஏன்னா அவன் அவனுடைய குடும்பத்தையே சமைச்சு சாப்பிட்டுட்டான், இங்க கடவுள் இறந்துட்டாரு, அதனால இங்க இருந்த சர்ச்சு எல்லாத்தையுமே மூடிட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நிறைய துறவிகள்லாம் வந்தாங்க, அவங்க ஒரு வழியை காட்டினாங்க எங்களுக்கு, இந்த ஆன்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி சாவடிக்கிறதுன்னு, அதை தான் நாங்க 12 வருஷமா இங்க பண்ணிட்டு வரோம், ஏன்னா நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தானே பிராய்ச்சிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டே இருக்க, அதே நேரம் இங்க ஜிம்மியை காட்டுறாங்க, இவர் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இவர் முன்னாடியே அந்த பேய் நடந்து போயிட்டே இருக்கு, அதை பார்த்துட்டு ஒரு பொறுமையா வண்டியை ஓட்டிட்டே போவ, அங்க பார்த்தா அந்த சின்ன பையனை அது
அது மண்டையை பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்தா அவரும் செமையா பயந்துட்டே போய் ஒரு இடத்துல வண்டி நிறுத்திடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கா. உடனே கோவத்துல வண்டி எடுத்து அதை ஒரே ஏத்திடுறாரு. இவங்களும் போய் மரத்துல இடிச்சு அங்கேயே அன்கான்சியஸ் இல்லாம இருக்காரு. அதே நேரம் இங்க இவங்களை காட்டுறாங்க. அந்த பாடி மட்டும் ஒருவேளை யாராவது மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது அதுக்கப்புறம் நம்மளால கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளார போய் பாக்குறாங்க. அங்க போற வழியில அவரை தூக்கிட்டு வந்து போட்ட அந்த பூர்வம் மட்டும் ஒரு கம்பியில தொங்கிட்டு இருக்கு. அதே நேரமும் இங்க ஜிம்மி அன்கான்சியஸா இருக்க. அப்ப அந்த பேய் சொல்லுது, ஜிம்மி என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கேட்க, அதே நேரம் இங்க பெட்ரோவுடைய அம்மாவை காட்டுறாங்க. இவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நாங்க பார்த்தா பெட்ரோவுடைய பெரிய பையன் நார்மலா நடந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அந்த பையனும் எனக்கு வெளியில ரொம்ப கூலிங்கா இருக்கு, சுட தண்ணியை காய வச்சு தாங்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் உள்ள போறான். அதே நேரம் இங்க இவங்க சர்ச்சுக்குள்ளார போயிட்டு ஒரு கதவா திறந்து பார்த்துட்டே இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளார நிறைய சின்ன பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அத மித்ரா பார்த்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படியே இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு மறுபடியும் ஒரு கதவை தேட அங்க பார்த்தாலும் அங்கேயுமே பசங்க கண்ணை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஒரு பொண்ணுகிட்ட போய், அது எங்க இருக்கு, இங்க இருக்கா, இல்ல நீங்க அதை ஒழிச்சு வச்சிருக்கீங்களா, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, அது எங்க இருக்கு, என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அதுக்கு அந்த பாப்பா எல்லாத்துக்குமே முடியாதுன்னு தலையாட்டுது. அப்ப அதே நேரம் பின்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு கண்ணை திறந்து இவங்கள பாக்குது. அப்ப அதே நேரம் அந்த பொண்ணுடைய வாயிலிருந்து ரத்தம் ஊத்த அதை பார்த்துட்டு மித்ராவும் வேகமா வெளியில ஓடி போய் வாந்தி எடுக்கிறாங்க. அதை பெட்ரோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, உனக்கு தெரியலையா, உள்ள அந்த பசங்க மேல ஒரு நாத்தம் அடிச்சுது, இதுக்கப்புறம் அந்த பசங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு பேயை பார்த்ததே இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னால இதை டீல் பண்ண முடியாது, இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல, அப்ப அதே நேரம் அங்க ஒரு பையன் சைக்கிளை தள்ளிட்டு உள்ள வரான். அந்த பையனை பார்த்துட்டு பெட்ரோவை ஓடி போய், டேய் தம்பி, இங்க ஒரு பாடி இருந்துச்சு பாத்தியா, முந்தானத்து தான் அதை நாங்க போட்டு போனோம் அப்படின்னு என்னென்னவோ பேசுறாரு. ஆனா அந்த பையன் எதுவுமே பேசாம வேகமா அந்த இடத்துல சைக்கிளை தூக்கி போட்டு அந்த ரூம் உள்ளார ஓடிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு பெட்ரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு மித்ரா கிட்ட கேட்க, அதுக்கு அவங்க வெயிட் பண்ண, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிக்க விடுன்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரம் அந்த சின்ன பையன் வெளியே ஓடியாந்து, நீங்க யூரியில தானே தேடிட்டு இருக்கீங்க, அவன் எங்களுடைய டீச்சர் வீட்டுல தான் இருக்கான், அங்க போங்கன்னு சொல்ல, அதுக்கு அவங்க அந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்க, அந்த பையன் ஒரு இருட்டான இடத்த நோக்கி கையை காட்டுறான். அதை பார்த்துட்டு அவங்க, எங்களுக்கு வழி தெரியாது, என் கூட வரியான்னு கேட்க, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் திருப்பியும் உள்ளேயே ஓடி போயிடுறான். அதை பார்த்த பெட்ரோவோ, நானே வழியை கண்டுபிடிச்சு போறேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போவ, அப்ப மித்ரா சொல்றாங்க, வேணாம் போத்தாவல்ல, எனக்கு தெரிஞ்சது ஒரு ட்ராப்பா இருக்கும்னு சொல்ல, அப்ப அதே நேரம் ஒரு பொண்ணு கார் கண்ணாடி தட்டி, அந்த சின்ன பையன் சொன்னது எல்லாமே போய், யூரியல் டீச்சர் வீட்டுல இல்ல, எங்களுடைய வீட்டுல தான் இருக்கான், அவனை என்னுடைய அப்பா கியூர் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காரு, அந்த இடம் அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் இருக்கு, பார்த்து போங்கன்னு சொல்ல, உடனே ஒரு கோவத்துல இறங்கி, பொய் சொல்றியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதை பார்த்த மித்ராவோ, நிறுத்து, அந்த பேய் இங்க தான் இருக்கு, அதனாலதான் அது நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்ப பாக்குது, வா நம்ம உள்ள போய் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய் தேடி பாக்குறாங்க. அப்ப அங்க ஒரு மேடையில ஒரு சுத்தி இருக்கு. அதை அவர் பார்த்துட்டு அதை எடுத்து அந்த மேடையை பிரிக்கிறாரு. உள்ள பார்த்தாலும் யூரியல் பாடி கிடையாது, சின்ன பசங்க பாடியா இருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு, இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி அங்க எல்லா பசங்களும் நின்று இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அதை மித்ரா பார்த்துட்டு, இனிமே உங்க பசங்களே கிடையாது, நீ என்ன பண்ணு, இந்த இடத்துக்கு கீழே தான் அந்த யூரியலோடைய பாடி இருக்கும், அவசரப்படாம பொறுமையா தேடுன்னு சொல்லி அவரை கீழே போக சொல்றாங்க. அப்ப பெட்ரோ ஓட ஒரு கூட்டு, இரு ஓடாத, தட்டப்படாத, பொறுமையா போன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே நேரம் இங்க இந்த பசங்களோ, இங்கேருந்து வெளியில போங்க, என்னுடைய அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, என்னுடைய டீச்சருமே இறந்துட்டாங்க, அதுங்க இங்க தான் இருக்கு, அதுங்க எல்லாரையும் சாவடிச்சு இங்க தான் ஒழிச்சு வைக்குதுங்க, அந்த ஸ்மெல் வராம இருக்க சுண்ணாம்புல பதுக்கி வைக்குதுங்க, அதனால நான் சொல்றது கேளுங்க, இங்க இருந்து வெளியே போயிடுங்கன்னு சொல்ல, அதே நேரம் அங்க பெட்ரோ வந்து ஒரு பாக்ஸ் வைக்கிறாரு. அதுக்குள்ள இருந்து நிறைய பொருள்லாம் எடுத்து மித்ரா ஃபிக்ஸ் பண்றாங்க. அதே நேரத்துல பெட்ரோவோ அந்த இடத்தையே ஓபன் பண்ணி அங்க இருக்கிற பாடியெல்லாம் வெளியே எடுத்து போடுறாரு. அதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு, இங்க இருந்து போங்க, வெளியில போங்க, நீங்க செத்துருவீங்க, இங்க இருக்காதீங்கன்னு கத்திட்டே இருக்கு. அப்ப அது கத்திட்டு இருக்கிற அதே நேரம் இவர் யூரியலோட பாடியை கண்டுபிடிச்சிடுறாரு. பார்த்தா இன்னுமே யூரியல் உயிரோட தான் இருக்காரு. சொல்றாரு, என்ன கொல்லுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத, அவனை கொல்ல ஒரே வழி இது மட்டும்தான், முதல்ல அவனை வெளியில தூக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு யூரியலை வெளியே தூக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் சுத்தமா யூரியலை தூக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ வெயிட். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த காம்பஸ் வந்து அவனுடைய கழுத்துக்கு பின்னாடி தான் காட்டுது, நான் அவனுடைய கழுத்தை பார்க்கணும், அவனை வெளியே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் பெட்ரோவால சுத்தமா யூரியலை நவுத்தவே முடியல. அதனால என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இடத்தையே பேத்து எடுக்கணும்னு சொல்ல, உடனே பக்கத்துல இருந்த பொண்ணு, இங்க டைரக்டரோட ஆஃபீஸ் இருக்கு, அங்க ஒரு கோடாலி இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, உடனே அதை எடுக்க ஒரு ஓடுறாரு. அப்படி ஒரு ஓடும்போது அவங்க சொல்றாங்க, போவாத, தயவு செஞ்சு போவாத, இது எல்லாமே ஒரு ட்ராப், என்னை இங்க தனியா விட்டு போவாதன்னு சொல்ல, இவர் அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா சொன்ன மாதிரி நிஜமாலுமே அங்க கோடாலி இல்ல. அப்ப பின்னாடி ஒரு பேய் வந்து அந்த டோரை லாக் பண்ணி விட்டுடுது. அப்ப இவர் அங்க வந்து கதவு தொடங்கடான்னு கத்த, அப்பதான் தெரியுது அந்த மித்ராவை தலையிலேயே சுட்டியால அடிச்சு அந்த குழந்தைங்க தரத்தரன்னு இழுத்துட்டு போகுது. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியாது அவரு. அங்க உள்ள இருக்கிற ஒரு சேர் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சு எப்படியும் அந்த கதவை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே அந்த நேரம் இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு, போச்சா திரும்பியும் தோத்துறமான்னு சொல்லி அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்க, அப்ப யூரியல் உருவத்துல இருக்கிற அந்த பேய் சொல்லுது, பெட்ரோ கண்ணா இங்க வாடான்னு கூப்பிடுது. உடனே கோவத்துல அவரு, அங்க கீழே ஒரு பொருள் இருக்கு, அதை எடுத்து அவர் மண்டையிலே அடிச்சு அங்கேயே யூரியலை சாவடிச்சிடுறாரு.
சாகடிச்ச உடனே அங்க இருக்கிற பசங்களாம் அவரை பார்த்து சிரிக்குதுங்க. அப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது அந்த குழியில இருந்து ஏதோ ஒரு உருவம் எந்திரிச்சு வருது. அதை பார்த்து அந்த பசங்க போய் ஏதோ ஒரு கதவை திறக்குதுங்க சிரிச்சுட்டே போயிட்டு. அப்பதான் நம்ம காட்டுறாங்க, ஒரு பையன் மாதிரி வரான். அவன் வந்து பெட்ரோல் நெத்தியில ஒரு நாமத்தை போட்டுட்டு நேரா அந்த கதவு வழியா வெளியே போயிடுறான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க எல்லாமே அவன் கூட போகுது. அதே நேரமும் அங்க இருந்து எந்திரிச்சு பெட்ரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஜிம்மி நின்று பெட்ரோவை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு இருக்கிறது ஜிம்மியும் அவருடைய பெரிய பையனும் மட்டும்தான். அதனால இவரு ரொம்பவே கஷ்டத்துல இருக்காரு. அப்ப குளிச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்க அதே நேரம் இங்க ஜிம்மியும் ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல மரியா வீட்டுல ஒரு சின்ன பையனை காட்டியிருப்பாங்கல்ல, அவன் இங்க மேல படுத்துட்டு இருக்கான். அவன் கிட்ட ஜிம்மி கேக்குறாரு. அவன் என்ன சொல்லுவான்னா, என்னுடைய மண்டைக்குள்ளார ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு, அது என்ன தெரியுமா சொன்னுச்சு, யூரியலுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ண வருவான், அவனை கொலை பண்ணுன்னு சொன்னுச்சுன்னு சொல்ல. அப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க, இவன் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தவங்களை வெட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, இவன் தான் அதை பண்ணியிருப்பான். பண்ணிட்டு அந்த உடம்போட ஒரு பாதியை பண்ணிக்கு இறையா போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம இவனுமே அந்த பாடி எடுத்து சாப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறமா கேட்குறாரு, உன்னுடைய அம்மா எங்கடான்னு கேட்க அதுக்கு அந்த பையன் சொல்றான், உன்னுடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சோ அதே தான் என்னுடைய அம்மாவுக்கும் ஆச்சுன்னு சொல்றான். அது கேட்டுட்டு ஜிம்மியும் பயங்கரமா அழுகுறாரு. ஏன்னா இப்பதான் தெரியுது அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்றது. அதுக்கப்புறமா இங்கேயோ பெட்ரோ ஒரு நெருப்பை மூட்டிட்டு இருக்காரு. அப்படி மூட்டிட்டே இருக்கும்போது அவருடைய பெரிய பையன் அந்த ஸ்பூனை வாயிலே வச்சுட்டு ஒரு மாதிரி முணங்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்துட்டு இவர் அந்த பையன் கிட்ட போயிட்டு வாயை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய வாய் திறந்து பார்க்க அதுல இருந்து ரத்தமா ஊத்துது. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, அவனுடைய வாய்க்குள்ளார கையை விட்டு இது இழுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவருடைய அம்மாவுடைய முடிதான் அது. அந்த பையன் சொன்ன மாதிரியே இவனுமே அவனுடைய பாட்டிய சாப்பிட்டுட்டான் போல இருக்கு. ஒரே முடியா எடுத்துட்டு இருக்காரு வாயில இருந்து. அப்பதான் அவருக்கே தெரியுது அவருடைய அம்மா இறந்துட்டாங்கன்றது. அதை பார்த்துட்டு வந்து இவரும் பயங்கரமா அழுகுறாரு. அதோட இந்த படத்தை அங்கேயே முடிக்கிறாங்க. இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா, இவர் ஏன் அழுவாருன்னா, இதுக்கு முன்னாடியே மித்ரா சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆன்மாவால ஒருத்தவங்க உடம்ப மட்டும்தான் ஆட்கொள்ள முடியும், அவங்க மைண்டே கிடையாது. அதனால அது அவங்கள ஒரு கோமாலே வச்சிருக்கோம். எப்போ அதால ஆக்சஸ் பண்ண முடியுதோ அப்பதான் அது அவங்கள அந்த கோமாலேருந்து வெளியே விடும்னு. அதே தான் இங்கேயுமே நடந்திருக்கும். இவர் அந்த கை கால் இழுப்புல இருந்துலாம் வெளியே வந்திருப்பார் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த கோமாலேருந்து வெளியே வந்ததான் இவர் நார்மலா நடக்க ஆரம்பிக்கும் போதே இவர் அந்த பேயோட கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாரு. அதோட விளைவாதான் அந்த பேய் வந்து இவருடைய ஆயாவை சாட்டுடுன்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் இவர் அந்த ஆயாவை சாப்பிட்டு இருப்பாரு. இப்போ இவருக்குமே பேய் பிடிச்சிச்சுன்றதுனாலதான் இவருடைய அப்பா பயங்கரமா அழுவாரு. தேவையில்லாத விஷயத்துல கையை வச்சா இந்த மாதிரி தான் போய் முடியுன்ற மாதிரி இந்த படத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படம்லாம் எப்பயாச்சும் தான் நம்ம பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு நமக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் இந்த படமுமே. ஆனா என்ன, ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஒரு படம் இது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.